நமஸ்தே நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நேற்றுக்கு நைட்டு 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு நல்ல தூக்கம். 10 மணிக்கு தான் எழுந்துட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. மெடிடேஷன் பண்ணேன். நான் அடுத்தது தான் ஃபுட்டு இப்போ 10 பேருக்கு தயார் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் 12 மணிக்கு. நேற்றுக்கு கடவுளின் அருளால் 34 பயணங்கள் முடித்தேன். மொத்தத்தில் 60 பயணம் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் வெறும் 30 பயணம் தான். இன்றைக்கி ட்ரை பண்ணி 30 பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு உபேர் கொடுக்குற போனஸ் 180 ரியாஸை வாங்கணும். ஸோ அதுக்கான பயணத்தை ரெடி ஆகிட்டுருக்கேன். வாங்கிடுவேன். நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்த்துங்க, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப் வந்தால் இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதுக்காக தான். நேற்று ரொம்ப சூப்பராக இருந்தது. 34 பயணம் கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது. பட்டு கடவுள் கடவுள் அருள் இருக்கிறதுனால என்னால் அதை சாதிக்க முடிஞ்சது. என்னால் ஆன காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாமே தெய்வம் துணை இருந்து செய்யக்கூடிய காரியங்கள், அப்பாவோட ஆசீர்வாதம். இதுதான் என்ன இந்த அளவுக்கு வழி நடத்துறதை ஒழிய எனக்கு தெரிந்தது என்னால் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னால் எதுவுமே ஆகாது. நான் ஒரு சாதாரண ஆள். அவங்களோட அருளால் தான் இது எல்லாமே நடக்குது. நீங்களும் தெய்வத்தையும் தாய் தந்தையும் மிஸ் பண்ணாதீங்க. அவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை நமக்கு தெரியாது. ஒரு நாள் அப்புறம் அவங்களோட செயல்களை நினச்சி நம்ம வருத்தப்படுறத விட அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்து காட்டுறது மிகவும் ஒரு நல்ல பாராட்டத்தை ஒரு விஷயம். அதையும் நீங்களும் கடைப்பிடிங்க. வழக்கம் போல் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வழக்கம் போல் ஃபோட்டோலேசா நண்பர்களே, உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன். வெல்கம் டு உபேர் கம்ஃபோர்ட். எல்லாருக்கும் இனி ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. நல்லது நிச்சயமாக கண்டிப்பாக 100% நடக்கும். நமஸ்தே, தன்யவாத். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.